Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆம்லா நாட் ஒயர் குடைகளுக்கு மூணு விதமா கார்னர் எப்படி டர்ன் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஒரு கார்னர் டர்னிங்க்கும் இன்னொரு கார்னர் டர்னிங்க்கும் என்ன வித்தியாசம்னு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்தா மட்டும் தான் புரியும். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ பேஸ் வந்துட்டு எப்பவும் போல பின்னி முடிச்சாச்சு. அடுத்து சைடு வால் பின்ன போறோம். எப்பவும் போல சைடு வால் பின்றதுக்கு மேல் பக்கம் போகிற ஒயரில் எங்கே இருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏதாவது ஒரு ஒயர் ஒன்றோட ஒன்று கிராஸ் ஆகுது பார்த்தீங்களா, இதில் இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு உள்ளுக்குள்ளே சொருகி விடுற அளவுக்கு விட்டுட்டு கிராஸ் ஆகிற ரெண்டு ஒயர்லேயும் ஃபர்ஸ்ட் ஆம்லா நாட் போடணும். நம்ம ரவுண்ட் ஷேப் பூஜா பேஸ்கெட் போடுறதா இருந்தாலும் சரி, ஓவல் ஷேப் பேஸ்கெட் போடுறதா இருந்தாலும் சரி, நார்மல் ஒரு மார்க்கெட் கொண்டு போகிற பேக்காக இருந்தாலும் சரி, மேல் பக்கம் போகிற ஒயரில் எங்கே இருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். இதே மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ சைடு வால் பின்னுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ ரைட் சைடு எண்டு வரைக்கும் இந்த ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகுது பாருங்கள், இது வரைக்கும் நாட் போடணும். இப்போ ரன்னிங் ஒயர் வச்சு பக்கத்தில் இருக்கிற ஒயரில் வரிசையாக நாட் போட்டே வரேன் பாருங்கள். இது வந்துட்டு ஈஸியான ஸ்டெப் தான். ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்றதை கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். கார்னர் டர்னிங் மட்டும் கிளியராக ஸ்லோவாக பார்க்கலாம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் டைப் கார்னர் டர்னிங் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைப்பும் ரெண்டாவது டைப்பும் பார்த்திங்கன்னா நிறைய முறை நம்மளோட சேனலில் பண்ணியிருக்கோம். தேர்டு டைப் தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்மளோட சேனலில் ட்ரை பண்ணுறோம். தேர்டு டைப் கார்னர் டர்ன் பண்ண போகிறீங்க அப்படின்னா பேஸில் எப்படியெல்லாம் போடணும்னு சொல்லிட்டு கிளியராக சொல்லியிருப்பேன். ஸோ தேர்டு டைப்பை கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இப்போ ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னி முடிச்சாச்சு. அடுத்து கார்னர் டர்ன் பண்ண போகிறோம். இப்போ பேஸை அப்படியே இந்த பக்கம் திருப்பிக்கோங்க. இப்போது இந்த பக்கம் டர்ன் பண்ணி நம்ம பின்ன போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு நாட்லேயும் ரெண்டு ஒயர் போகும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அப்படியே ஒரு நாட்டில் ரெண்டு ஒயர் இருக்குது பார்த்திங்களா, அந்த ரெண்டு ஒயரை பிடிச்சி நம்ம நாட் போட போகிறோம். இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைப்பு. இவ்வளோ நேரம் நம்ம கிராஸ் ஆன ஒயரில் தானே நாட் போட்டுட்டு இருந்தோம். ஆனால் இப்போ பாருங்கள், இந்த பக்கம் டர்ன் பண்ணி பின்னும்போது ஒயர் கிராஸ் ஆகாது. ஒரு நாட்லேயும் ரெண்டு ஒயர் போகும். ஸோ அடுத்தடுத்து இருக்கிற ரெண்டு ஒயரை பிடிச்சி நம்ம நாட் போட்டு வரோம். நம்மளோட சேனலில் ஆம்லா நாட் குடைகள் நிறைய பின்னி இருக்கும். அதில் அதிகமான குடைகள் பார்த்திங்கன்னா இந்த டைப்பில் தான் கார்னர் டர்ன் பண்ணி பின்னி இருப்பேன். இப்போ பக்கத்துலேயே பாருங்கள், ஒரு நாட்டில் ரெண்டு ஒயர் போகுது. ஸோ ரெண்டு ஒயர்லேயும் நாட் போடணும். இந்த டைப்பில் ரெண்டு சைடு வந்துட்டு கார்னர் டர்ன் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கார்னர் டர்ன் பண்ண பேஸ்கெட் எப்படி இருக்கும்னு எக்ஸாம்பிளுக்கு பேஸ்கெட்டோட நான் காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போது பக்கத்தில் ஒரு நாட்டில் ரெண்டு ஒயர் போகுது. ஸோ அந்த ரெண்டு ஒயரையும் பிடிச்சி நாட் போடணும். இப்போது இதுக்கு பக்கத்தில் பாருங்கள், இந்த ஒரு நாட்டில் மொத்தம் 3 ஒயர் நமக்கு போகும். இதில் ஃபர்ஸ்ட் ரெண்டு ஒயரை பிடிச்சி நாட் போடணும். ஒரு நாட்டில் ரெண்டு ஒயர் போகும். அதில் நாட் போடும்போது பார்த்திங்கன்னா அந்த நாட் வந்துட்டு ரொம்ப நெருக்கமாக இருக்காது. ஸோ நல்லா நெருக்கமாக ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையில கேப் இல்லாமல் போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த பக்கம் பின்னியாச்சு. அடுத்து இந்த பக்கம் டர்ன் பண்ணி பின்ன போகிறோம். இந்த பக்கம் டர்ன் பண்ணி பார்த்தோன்னா ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையில ஒயர் கிராஸ் ஆகும். ஸோ கிராஸ் ஆகிற ஒயரில் நீங்கள் ஈஸியாக நாட் போட்டுக்கலாம். இதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் டைப் கார்னர் டர்னிங்கில் ஒரு பக்கம் ஒயர் கிராஸ் ஆகும். இன்னொரு பக்கம் டர்ன் பண்ணி பார்த்தோன்னா ஒயர் கிராஸ் ஆகாது. ஒரு நாட்லேயே ரெண்டு ஒயர் போகும். இன்னொரு பக்கம் டர்ன் பண்ணி பின்னும்போது ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். இந்த மாதிரி மாற்றி வரும். இப்போ கிராஸ் ஆகிற ஒயரில் ஒரு நாட் நம்ம போட்டாச்சு. இப்போது இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு நாட்டுக்கு ஒயர் கிராஸ் ஆகும். ஸோ நாட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் டர்ன் பண்ணி பின்னணும். இந்த பக்கம் டர்ன் பண்ணி பின்னும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நாட்லேயும் ரெண்டு ஒயர் போகும். ஸோ அந்த ரெண்டு ஒயரையும் பிடிச்சி ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும். அதுக்கப்புறம் அடுத்த கார்னர் டர்ன் பண்ணும்போது ஒன்று கிராஸ் ஆகும். அடுத்த கார்னருக்கு ஒயர் வந்துட்டு கிராஸ் ஆகாது. இதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஃபுல்லாகவே போடணும். இந்த மாதிரி மெத்தடில் இந்த பேஸ்கெட்டுக்கு கார்னர் டர்ன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது வந்துட்டு நியூ மாடல் ஆம்லா நாட் பேஸ்கெட். இந்த பேஸ்கெட்டோட பேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் ஒயர் கிராஸ் ஆகும். ஸோ அதில் நாட் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் டர்ன் பண்ணி பின்னும்போது ஒரு நாட்லேயும் ரெண்டு ஒயர் போகும். ஸோ அந்த ரெண்டு ஒயரையும் பிடிச்சி நாட் போட்டிருப்பேன். கிளியராக தெரிந்து பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் ஒயர் வந்துட்டு கிராஸ் ஆகிருக்கும். இந்த பக்கம் டர்ன் பண்ணி பின்னும்போது ஒயர் கிராஸ் ஆகாது. ஒரு நாட்லேயும் ரெண்டு ஒயர் போகும்.
அதுக்கப்புறம் இந்த பக்கம் டர்ன் பண்ணி பின்னும்போது ஒயர் கிராஸ் ஆகும். ஸோ கிராஸ் ஆகிற ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இதே மாதிரி ஒரு பக்கம் ஒயர் கிராஸ் ஆகும், இன்னொரு பக்கம் ஒயர் கிராஸ் ஆகாது. இந்த டைப்பில் தான் நிறைய பேஸ்கெட் நம்மளோட சேனலில் போட்டிருக்கோம். அடுத்தடுத்து இருக்கிற ரெண்டு ஒயராக பிடிச்சி சுற்றி நாட் போட்டு வாங்க. ஒரு ஒயர் கூட மிஸ் பண்ணாமல் நாட் போடணும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் டைப் கார்னர் டர்னிங் நம்ம எக்ஸாம்பிள் பேஸ்கெட்டோட பார்த்தாச்சு. அடுத்து ரெண்டாவது டைப் நம்ம பின்ன போகிறோம். இப்போ எப்பவும் போல் சைட் வால் வந்துட்டு ஏதாவது ஒரு ஒயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னி முடிச்சாச்சு. இப்போது இந்த பக்கம் கார்னர் டர்ன் பண்ணி பின்ன போகிறோம். இந்த ரெண்டாவது டைப் கார்னர் டர்ன் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா 6 கார்னரில் 6 ஒயரை இக்னோர் பண்ணி பின்ன போகிறோம். அதாவது கிராஸ் ஆகாத ஒயரை விட்டுடணும். இப்போ இந்த ஒயரை விட்டுடுறேன் பாருங்கள். விட்டுட்டு இந்த 2 நாட்டுக்கு இடையில ஒயர் கிராஸ் ஆகுது. ஸோ கிராஸ் ஆகிற ஒயரில் மட்டும் நாட் போடுறேன். ஆம்லா நாட் கூடைக்கு மொத்தம் 6 கார்னர் இருக்கும் இல்லையா? அந்த 6 கார்னரில் இருக்கிற ஒரு நாட்டில் மட்டும் ஒரு நாட்லேயும் 3 ஒயர் போகும். அதில் நடுவில் இருக்கிற ஒரு ஒயரை கட் பண்ணிவிட்டு பின்னுறோம். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், ஒரு ஒயரை விட்டாச்சு. அந்த ஒரு ஒயரை விட்டதுனால அடுத்த ஒயர் வந்துட்டு கிராஸ் ஆகுது. ஸோ கிராஸ் ஆகிற ஒயரில் ரொம்ப ஈஸியாக நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போது இந்த பக்கத்துலேயும் நம்ம கிராஸ் ஆகிற ஒயரில் நாட் போட்டிருக்கோம். இந்த பக்கம் டர்ன் பண்ணி பின்னும் போதும் கிராஸ் ஆகிற ஒயரில் மட்டும் நம்ம நாட் போட்டுக்கிட்டு இருக்கோம். 6 கார்னரில் 6 ஒயரை கட் பண்ணும்போது ஒயர் வந்துட்டு நமக்கு வேஸ்ட் ஆகும். ஸோ 6 கார்னரில் 6 ஒயர் கட் பண்ணாமல் இந்த பேஸ் எப்படி போடுறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ இந்த பக்கம் டர்ன் பண்ணி பின்ன போகிறோம். இந்த ஒரு நாட்டில் பார்த்திங்கன்னா 3 ஒயர் போகும். இதில் ரைட்டில் வந்துட்டு ஒயர் கிராஸ் ஆகும். லெஃப்டில் ஆல்ரெடி நம்ம நாட் போட்டாச்சு. ஸோ நடுவில் இருக்கிற ஒரு ஒயர் தனியாக இருக்குது. அதை இக்னோர் பண்ணணும். இக்னோர் பண்ணிவிட்டு கிராஸ் ஆகிற ஒயரில் மட்டும் நாட் போடணும். இதே மாதிரி 6 கார்னரில் 6 ஒயரை கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டு கிராஸ் ஆகிற ஒயரில் மட்டும் நாட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பேட்டர்னில் பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் பேட்டர்னுக்கு மட்டும்தான் நம்ம போடுவோம். இதுக்கான சாம்பிள் பேஸ்கெட் பார்த்திங்கன்னா இதுதான். இது வந்துட்டு ஒரு ஃப்ளவர் டிசைன் பேஸ்கெட். இந்த பேஸ்கெட்டில் கண்டிப்பாக 6 கார்னரில் 6 ஒயரை கட் பண்ணணும். அப்போ தான் இந்த மாதிரி பர்ஃபெக்டான பேட்டர்ன் உங்களுக்கு கிடைக்கும். 6 ஒயரை கட் பண்ணலன்னா இந்த மாதிரி பர்ஃபெக்டான பேட்டர்ன் உங்களுக்கு வராது. இது வந்துட்டு ஒரு ஓவல் ஷேப் பூஜா பேஸ்கெட். இதோட உள் பக்கத்தில் பார்த்திங்கன்னா 6 ஒயரை கட் பண்ணி உள்ளுக்குள்ளே சொருகி விட்டதும் கிளியராக தெரியும். இங்கே தெரியுது பாருங்கள். 6 ப்ளூ கலர் ஒயரை கட் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருக்கேன். இந்த ஒயரை கட் பண்ணலன்னா இந்த மாதிரி பர்ஃபெக்டான பேட்டர்ன் கண்டிப்பாக வராது. இதே பேட்டர்னில் மினி பேஸ்கெட் எப்படி பின்னுறது, மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி 3 ரோல் கூட எப்படி பின்னுறதுன்னு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஆம்லா நாட் பேஸ்கெட்டுக்காகவே தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கை ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2 டைப்பில் கார்னர் எப்படி டர்ன் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. அடுத்து கடைசியாக 3வது கார்னர் டர்னிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த டைப்பில் ஃபர்ஸ்ட் டைமாக நம்மளோட சேனலில் ட்ரை பண்ணுறோம். இப்போ எப்பவும் போல் ரன்னிங் ஒயர் வச்சு ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னியாச்சு. இப்போ இந்த பக்கம் டர்ன் பண்ணி நாம் பின்ன போகிறோம். இப்போது இந்த ஒரு நாட்டில் பார்த்திங்கன்னா 2 ஒயர் போகுது. ஸோ இந்த 2 ஒயரில் இந்த பக்கம் ஒயர் கிராஸ் ஆகும். நடுவில் இருக்கிற ஒரு ஒயர் தனியாக இருக்கு இல்லையா? ஸோ தனியாக இருக்கிற இந்த ஒயரை கட் பண்ணாமல் என்ன பண்ண போகிறோன்னா இதுக்கு ஜோடியாக ஒரு ஒயரை கொடுத்து நம்ம நாட் போட போகிறோம். எக்ஸ்ட்ராவாக ஒரு ஒயரை ஜாயின் பண்ணி நாட் போட போகிறோம். இப்போ ஒரு ஒயர் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு ஃபர்ஸ்டே வந்துட்டு அளவு எடுத்து கட் பண்ணாதீங்க. பேஸில் இந்த நாட்டில் உள் பக்கத்தில் இந்த ஒயரை வந்துட்டு சொருகணும். இந்த ஒயரை சொருக்கும் போது பார்த்திங்கன்னா பள்ளமாக இருக்கிற பக்கம் மேலே வர மாதிரி வச்சுட்டு சொருகணும். அப்போ தான் நம்மளால் நாட் போட முடியும். சப்போஸ் சொருகிறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு திருப்பி வச்சு சொருகிட்டிங்கன்னா நாட் போட முடியாது. இந்த ஒயரை இன்னும் ஒரு 2-3 நாட்குள்ளே சொருகிக்கோங்க போதும். இப்போ நம்ம ஜாயின் பண்ணுற இந்த எக்ஸ்ட்ரா ஒயர் பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே அளந்துலாம் வைக்கல. இது வந்துட்டு கொஞ்சம் லாங்கான ஒயர் தான். ஒயரை வந்துட்டு இந்த நாட்டில் இன்செர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதே நாட்டில் மேல் பக்கம் போகிற ஒயர் எவ்வளோ இருக்கோ அதே அளவுக்கு இந்த ஒயரை கட் பண்ணணும். நீங்கள் முன்னாடியே ஒயரை அளந்துட்டு கட் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே சொருகி விட்டிங்கன்னா கொஞ்சம் சின்னதாகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், தனியாக இருந்த ஒரு ஒயருக்கு ஜோடியாக ஒயரை இன்செர்ட் பண்ணி அதில் நம்ம நாட் போட்டுட்ருக்கோம். இந்த டைப் பேஸ்கெட் நீங்கள் பின்ன போகிறீங்கன்னா ஒரு முக்கியமான டிப்ஸ் இருக்குது. அது நான் எண்டில் சொல்கிறேன். இதை ஃபுல்லாக பின்னி காமிச்சா தான் உங்களுக்கு புரியும். இப்போது நாட் போட்டாச்சு. அடுத்து பாருங்கள், பக்கத்தில் ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். ஸோ கிராஸ் ஆகிற ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னுறதை கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் 2வது கார்னர் டர்னிங்கில் எப்படி எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணுறதுன்னு இன்னும் ஒரு முறை பார்த்துக்கலாம்.
ஃபர்ஸ்ட் டைப் கார்னர் டர்னிங்கில் என்ன பண்ணோம், அடுத்தடுத்து இருக்கிற ரெண்டு ஒயராக பிடிச்சி நாட் போட்டு வந்தோம். ரெண்டாவது டைப்பில் 6 கார்னரில் 6 ஒயரை இக்னோர் பண்ணி பின்னிட்டு வந்தோம். இப்போ மூணாவது டைப்பில் பார்த்திங்கன்னா 6 கார்னரில் அந்த நடுவில் இருக்கிற ஒயர் தனியாக இருக்கும் இல்லையா, அதுக்கு ஜோடியாக ஒயரை சேர்த்து பின்னிக்கிட்டு இருக்கோம். அவ்வளோதான். இப்போது இந்த எண்டு வரைக்கும் வந்தாச்சு. இந்த ஒரு நாட்டில் 2 ஒயர் போகுது பாருங்கள். இதில் ரைட் சைடு ஒயர் கிராஸ் ஆகும். இந்த ஒயர் தனியாக இருக்கும். ஸோ தனியாக இருக்கிற ஒயருக்கு உள்ளுக்குள்ளே எக்ஸ்ட்ராவாக ஒரு ஒயரை சேர்த்து பின்ன போகிறோம். இந்த ஒயர் வந்துட்டு நான் அளவு எடுத்து கட் பண்ணல, லாங்காக இருக்கிற ஒயர் தான் எடுத்திருக்கேன். இப்போ இதே நாட்லேயே உள் பக்கத்தில் இந்த மாதிரி சொருகிக்கோங்க. சொருகும் போது அந்த பள்ளமாக இருக்கிற பக்கம் மேலே இருக்கிற மாதிரி வரணும். சொருக ஈஸியாக இருக்குன்னு திருப்பி சொருகிடக்கூடாது. ஓகேவா? இன்னும் 2-3 நாட்டுக்குள்ளே இந்த ஒயரை சொருகிக்கோங்க. இப்போ எக்ஸ்ட்ராவாக ஒரு ஒயரை வந்துட்டு சொருகியாச்சு. இதே நாட்லேயே இந்த மேல் பக்கம் போகிற ஒயர் எவ்வளோ இருக்கோ அதே அளவுக்கு இப்போ நம்ம எக்ஸ்ட்ராவாக ஜாயின் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த ஒயரை கட் பண்ணிக்கோங்க. இப்போது இது 2வது எக்ஸ்ட்ரா ஒயரை நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த 2 ஒயரையும் பிடிச்சி ஒரு நாட் போட்டுக்கலாம். இந்த டைப்பில் பேஸ் பின்னும்போது எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. அது என்னன்னாக்கா, இந்த மாதிரி டைப்பில் அதாவது 6 கார்னரில் 6 ஒயர் நம்ம ஜாயின் பண்ணி பின்னும்போது இது பார்த்திங்கன்னா நமக்கு சைடு வாலாக வராது. இப்போ நம்ம சைடு வால் தான் பின்னிக்கிட்டு இருக்கோம், ஆனால் இது சைடு வாலாக வராது. இதுவும் பேஸ் மாதிரி தான் நமக்கு இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ஆம்லா நாட் கூடைக்கு இந்த டைப்பில் கார்னர் டர்ன் பண்ண போகிறீங்கன்னா எப்படி ஒயர் கால்குலேட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். இப்போ அடுத்து பாருங்கள், பக்கத்தில் ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். ஸோ கிராஸ் ஆகிற ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போது 2 கார்னரில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒயரை எப்படி ஜாயின் பண்ணி பின்னுறதுன்னு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி பிகினருக்காக இன்னும் ஒரு கார்னர்லேயும் எக்ஸ்ட்ரா ஒயரை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு காமிச்சிடுறேன். அப்போ தான் இன்னும் கிளியராக உங்களுக்கு புரியும். நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக கூட பின்ன போகிறீங்க, இது வரைக்கும் ஆம்லா நாட் கூடையே பின்னதில்லை அப்படின்னாக்கா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு புரியறதுக்கான சான்ஸே இல்லை. ஸோ நீங்கள் முதல் முறையாக கூட பின்ன போகிறீங்கன்னா ரொம்ப குட்டியாக ஆம்லா நாட் கூடைகள்லாம் எப்படி பின்னுறதுன்னு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த மாதிரி கூடைகள்லாம் பின்னி பழகிட்டு அதுக்கப்புறமா இந்த டைப் கூடையை வந்துட்டு பின்னுங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோவோட எண்டில் எந்தெந்த டைப் பேஸ்கெட்டுக்கு எந்தெந்த டைப் கார்னர் டர்ன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டோம் நான் கிளியராக சொல்கிறேன். ஓகே, இப்போ இந்த எண்டு வரைக்கும் வந்தாச்சு. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு கார்னர் டர்ன் பண்ணுவோம். இங்கே 2வது கார்னர் டர்னிங். இப்போ இந்த இடத்துல 3வது கார்னர் டர்ன் பண்ண போகிறோம். இந்த பக்கம் டர்ன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நாட்டில் 2 ஒயர் போகும். ஸோ தனியாக இருக்கிற அந்த ஒயருக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஒயரை ஜாயின் பண்ணுறேன். எப்பவும் போல் கொஞ்சம் லாங்காக இருக்கிற ஒயரை தான் இந்த நாட்டில் ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே ஒரு 2-3 நாட்குள்ளே இந்த ஒயரை சொருகி விட்டுக்கோங்க, போதும். அதுக்கப்புறம் மேல் பக்கம் எவ்வளோ ஒயர் இருக்கோ அதே அளவுக்கு இப்போ நம்ம ஜாயின் பண்ணோம் இல்லையா, அந்த ஒயரை அளந்து கட் பண்ணணும். இதை கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணோம் இல்லையா, அதில் இப்போது நாட் போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கத்தில் 3 கார்னர் டர்ன் பண்ணியாச்சு. இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். ரைட் சைடு எண்டு வரைக்கும் இங்கே கிராஸ் ஆகுது இல்லையா, இது வரைக்கும் நாட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு ஒயர் தனியாக இருக்கும், இதில் எக்ஸ்ட்ரா ஒரு ஒயரை ஜாயின் பண்ணி பின்னணும். இதே மாதிரி இந்த கார்னர் இந்த ஒரு ஒயர் தனியாக இருக்கும், இதுலேயும் எக்ஸ்ட்ரா ஒரு ஒயரை ஜாயின் பண்ணி பின்னணும். கடைசியாக இந்த கார்னர் டர்னிங் இதுலேயும் ஒரு ஒயர் தனியாக இருக்கும். ஸோ இதுலேயும் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஒயரை ஜாயின் பண்ணி பின்னணும். கடைசியாக இந்த 2 ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, இது வரைக்கும் கொண்டு வந்து முடிக்கணும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஃபுல்லாகவே பின்னி முடிச்சிட்டேன் பாருங்கள். இந்த இடத்துல இருந்து சைடு வால் பின்னுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, இந்த பக்கத்தில் மொத்தம் 3 எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணி பின்னியிருக்கோம். அதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் 3 கார்னரில் 3 எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணி பின்னியாச்சு. வழக்கமாக நம்ம ஆம்லா நாட் கூடைக்கு கார்னர் டர்ன் பண்ணுறது வந்துட்டு சைட் வாலாக தான் வரும். ஆனால் இந்த டைப் கார்னர் வந்துட்டு 6 கார்னர்லேயும் 6 எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணி பின்னதுனால பார்த்திங்கன்னா இதுவும் நமக்கு பேஸாகவே போயிருச்சு. இந்த டைப் கார்னர் டர்னிங்கில் இதுவும் நமக்கு பேஸாக தான் வரும்னு நான் முன்னாடியே கெஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதே மாதிரியே வந்துருச்சு. ஸோ நீங்கள் இந்த டைப்பில் கார்னர் டர்ன் பண்ணி பேஸ்கெட் பின்ன போகிறீங்க அப்படின்னாக்கா எத்தனை வரிசை போட போகிறீங்கன்னு முன்னாடியே டிசைட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா 9 வரிசை போடணும்னு டிசைட் பண்ணேன். இந்த டைப்பில் கார்னர் டர்ன் பண்ணோன்னாக்கா பேஸ் வந்துட்டு இன்னும் 2 வரிசை எக்ஸ்ட்ராவாக ஆகி ரொம்ப பெருசாக போயிடும். பேஸ்கெட்டோட அந்த கரெக்டான மெஷர்மெண்ட் வராது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா பேஸில் 7 வரிசை மட்டும்தான் போட்டேன். அதுக்கப்புறம் இந்த டைப்பில் கார்னர் டர்ன் பண்ணதுக்கப்புறம்
பாருங்கள் மொத்தம் 9 வரிசை இப்போ நமக்கு வந்துருச்சு. ஸோ நீங்களும் இந்த டைப்பில் கார்னர் டர்ன் பண்ணி பேஸ்கெட் பின்ன போகிறீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ உங்களுக்கு 7 வரிசை தான் பேஸில் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பேஸில் 5 வரிசை மட்டும்தான் போடணும். அதுக்கப்புறம் கார்னர் டர்ன் பண்ணதுக்கப்புறம் 7 வரிசை உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஓகேவா? இப்போ நான் ஆம்லா நாட் குடைகளுக்கு 3 டைப்பில் கார்னர் எப்படி டர்ன் பண்ணுறதுன்னு காமிச்சேன் இல்லையா? இப்போ நீங்கள் ஒரு பிளைனாக ஒரு பேஸ்கெட் போட போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஃபர்ஸ்ட் டைப் சொன்னேன் பாருங்கள், அடுத்தடுத்து இருக்கிற 2 ஒயராக பிடிச்சி நாட் போட்டு வரணும்னு. அந்த மாதிரி போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது கார்னர் டர்னிங், அதாவது 6 கார்னரில் 6 ஒயரை இக்னோர் பண்ணி பின்னுற டைப் வந்துட்டு பர்டிகுலர் ஒரு பேட்டர்னுக்கு மட்டும்தான் அது வந்துட்டு செட் ஆகும். இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன்லாம் நீங்கள் போட போகிறீங்கன்னா கண்டிப்பாக 6 கார்னரில் 6 ஒயரை கட் பண்ணணும். சப்போஸ் எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணியோ கட் பண்ணாமலோ கார்னர் டர்ன் பண்ணோன்னா இந்த மாதிரி பேட்டர்ன் உங்களுக்கு வராது. இந்த டைப்பில் வந்துட்டு கார்னர் டர்னிங் இப்போ தான் முதல் முறையாக ட்ரை பண்ணுறோம். ஸோ இந்த பேஸ்கெட்டோட ஃபுல் ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான டிப் சொல்கிறேன். ரெண்டாவது டைப் கார்னர் டர்ன் பண்ணோம் இல்லையா? ரெண்டாவது டைப்பில் என்ன பண்ணோம், 6 கார்னரில் 6 ஒயரை இக்னோர் பண்ணி பின்னணும். அப்போது அந்த ஒயர் வந்துட்டு வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வரிசை பின்னும் போதும் அதுக்கப்புறம் மேலேயும் கீழேயும் கடைசி வரிசை பின்னும் போதும் லெஃப்ட்லையும் ரைட்லையும் உள்ளுக்குள்ளே சொருக்கி விடுற அளவுக்கு ரன்னிங் ஒயரை விட்டுட்டு பின்னுங்க. அப்போ வந்துட்டு நீங்கள் கட் பண்ண வேண்டிய வேலை இல்லை, ஒயரும் உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது. ஓகேவா? விதவிதமான ஆம்லா நாட் குடைகள்லாம் எப்படி பின்னுறதுன்னு நம்மளோட சேனலில் ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது. ஆம்லா நாட் குடைகளுக்காகவே தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்கை ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன், பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஆம்லா நாட் குடைகளுக்கு 3 டைப்பில் கார்னர் எப்படி டர்ன் பண்ணுறதுன்னு கிளியராக பார்த்துருக்கோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்தையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.